ஹாய், ஃபிட்னஸ் நியூட்ரிஷனை யூடியூப் மூலமாக கற்றுக்க முடியுமா? பொதுவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சாலும் முதல்ல நம்ம தேடுறது எதுலன்னா யூடியூப், கூகுளில் தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதும் ஆரம்பம் அந்த க்யூரியாசிட்டி, அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம், அதுதான் ஃபஸ்ட்டு லெவல். ஆனால் யூடியூப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. உங்களுடைய ஆர்வத்தை பரபரப்பாக மாற்றிடுறாங்க. அதனால் உங்களால் முழுசாக அதை நீங்கள் எந்த விஷயத்தை தேடுறீங்களோ அதனுடைய முழுமையை கற்றுக்க முடியாது. ஸோ நார்மலாக எந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஸ்டெப் இருக்கும். முதல்ல க்யூரியாசிட்டி, ஆர்வம், அதுக்கப்புறம் லேர்னிங், அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவு பண்ணி நம்ம அதை கற்றுக்குறோம். தென் அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் யூடியூப்பு அண்ட் ஆன்லைனில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்வம் என்ன ஆகிடுதுன்னா இம்மீடியட்டாக உங்களுடைய பரபரப்பு, ஆங்ஸைட்டி, அதை தூண்டுற மாதிரி ஒரு விஷயங்கள் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறீங்க. அதாவது ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்லாமா, இல்லை ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்ணும். நீங்கள் அந்த தேடும்போது அந்த இன்ஃபர்மேஷனே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் கொடுக்குறாங்க நான் தனிப்பட்டு பிரித்து பேசலை, நானும் எப்படி கொடுக்குறோன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி. அதாவது இந்த ஒரு சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டால் போதும், உங்களால் பைசப்ஸை பில்ட் பண்ண முடியும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அதை சீரியஸாக அந்த சப்ளிமெண்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கீழே நீங்கள் அந்த ஒரு ஃபுல் வீடியோ கூட பார்க்க முடியாது, அது கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா, இந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிடுவதால் உங்களுடைய லிவர் கெட்டு போகிறது, லிவர் டாக்ஸின் அப்படின்னு அது கீழே. நீங்கள் இதை முதல்ல முழுசாக முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ அது உள்ள லிவர் போயிடுமான்னு அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ஓடிடுவீங்க. இப்படி ஜிக்ஸாக்காக ரேண்டமாக பரபரப்பாக எதையாவது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க முடியுமா? கன்ஃபார்மாக கற்றுக்கவே முடியாது. இதுக்கான சரியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் லேர்னிங் ப்ராசஸ். சீக்வென்ஷியல் லேர்னிங் ப்ராசஸ்னால் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு முதல்ல இதை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்து அப்படின்னு ஸ்டெப்பாக. இன்றைக்கி எவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கூகுளும் யூடியூபும் கொடுத்தாலும், ஏன் இன்னும் ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, செமினார்ஸ் நடக்குது, கிளாஸ் ரூம் செஷன்ஸ் ஏன் நடக்குது? வாட் வே திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூடியூப் ஆர் கூகுள்? சில சமயம் நம்ம யூடியூப், கூகுளில் ஒரு செமினார்லேயோ ஒரு காலேஜ்லேயோ படித்து தெரிஞ்சுக்கிறதோட நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னென்னா, தட்ஸ் அ ரேண்டம் இன்ஃபர்மேஷன். ஏன் இது ரேண்டம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸோடைய மோட்டோ என்ன? முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன்னா முதல் மோட்டோ எனக்கு என்னென்னா, ஐ நீட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ யூடியூப் ரெவென்யூ. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் பிரபலமாகணும். ஐ நீட் டு பாப்புலரைஸ் வித் தட் நிறைய பீப்புளை நான் ரீச் பண்ணணும். மூணாவது, என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்குது, அதை நான் சேல் பண்ணணும். ஸோ இது எனக்கு இந்த கோல் கிடையாது, அடுத்தவங்களுக்கு தான் இந்த கோல் அப்படின்னு கிடையாது. நானும் அதே மோட்டோவோடு தான் கொடுக்குறேன். ஆனால் எவ்வளோ குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அதை என்ன சீக்வென்ஷியல் பேட்டர்னில் கொடுக்குறேன் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த குவாலிட்டி இன்ஃபர்மேஷனை குறைச்சிட்டு மோர் ஆஃப் ப்ரமோஷனோ இல்லை மோர் ஆஃப் ஆங்ஸைட்டி, அதாவது உங்களுடைய பரபரப்புக்கு தீனி போடுற விஷயத்தை மட்டும் கொடுக்குறேன்னா, ஐ ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் இன்கம் வரும், பட் எண்ட் ஆஃப் த டே நான் ஆடியன்ஸுக்கு சரியான விஷயத்தை எதையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் என்னென்னா சீக்வென்ஷியல் வே. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு ப்ராப்பரான கிளாஸ் ரூம் செஷனோ இல்லை ஒரு கோர்ஸோ இல்லை யாரோ ஒரு மாஸ்டரோ யாருக்கிட்டேயோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அதில் இருக்க சரி தப்பை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறது தான் சரியான விஷயம். ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ நார்மலாக வி ஆல்சோ கண்டக்ட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷன் ஒர்க் ஷாப்பு, அட்வான்ஸ்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ், அண்ட் வி ஆல்சோ ஹாவ் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் கோர்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ். நாங்கள் ஃபண்டமெண்டல்ஸை சொல்லித்தரப்போ என்ன பண்ணுவோன்னா, மித்தை கிளியர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ மித்துன்றது என்னென்னா ஒரு தவறான நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் 10 கிலோ வெயிட்டு குறைக்கலாம், இல்லை 15 கிலோ வெயிட்டு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கீங்கன்னா, ரியல் சயின்ஸ் மூலியமாக எவ்வளோ பாசிபிள், ஃபேட் லாஸுன்றது எவ்வளோ பாசிபிள், எவ்வளோ நாள் எடுக்கும், தட் இஸ் அ சயின்டிஃபிக் பேக். அந்த ஃபண்டமெண்டல் தெளிவாயிடுச்சுன்னா உங்களை யாரும் அந்த மித்து, அதாவது ஒரு தவறான நம்பிக்கையை வச்சு ஏமாற்ற முடியாது. ஒரு மூலிகை ஜூஸை குடிங்க, இதை குடித்தா நீங்கள் 5 கிலோ வெயிட்டு குறையலாம், 6 கிலோ வெயிட்டு குறையலாம் அப்படின்றது எல்லாமே தவறான நம்பிக்கை. இல்லை ஒரே ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்து நீங்கள் மசில் இப்படி பில்ட் பண்ணிடுவீங்க, அப்படி பில்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படை சயின்டிஃபிக் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ
அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் பி மூவிங் அவுட் ஆஃப் மித்ஸ், அதாவது இந்த தவறான நம்பிக்கையிலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். இந்த ஃபண்டமெண்டல்ஸை நாங்கள் சொல்லித்தர்றப்ப பேசிக்காக ப்ரோட்டீனா என்ன, கார்பனா என்ன, ஃபேட்டுனா என்ன, அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்ன, அது எவ்வளோ அளவில் நமக்கு தேவைப்படுது, சரியான அளவு ஒருத்தருக்கு எந்த மாதிரி தேவைப்படுது, இதை விவரமாக அதில் அந்த கிளாஸ் ரூம் செஷனில் விவரிப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இஸ் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டுனா இப்போ நியூட்ரிஷனில் என்ன அசஸ்மெண்ட் தேவை? யார் வேணால் எதை வேணால் சாப்பிட்லாம் கிடையாது. நியூட்ரிஷன் சயின்ஸ் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூட்ரிஷன் சயின்ஸ் இஸ் பிஹேவியர் சேஞ்ச். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்கல, அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இருக்க முடியல. காரணம் என்னென்னா இது அவருடைய மனநிலையோட கலந்த விஷயம். சாப்பாடு இஸ் உணர்வோட கலந்த நிறைய விஷயங்கள் உணவில் இருக்கிறதுனால முதல்ல அவருடைய உணர்வு சார்ந்த விஷயங்களை மாற்றம் செய்யணும், பிஹேவியர் சேஞ்ச். ஸோ அவருக்கு இதுக்கு மேலே ஒப்புதல் வரணும். இதை அப்போ தான் அந்த உணவை குறைக்க முடியும். திடீர்னு ஒருத்தர் சாப்பாட்டு தட்டில் டப்புன்னு கையை வச்சு நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதுக்கு பதிலாக இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ பிஹேவியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டெப்பாக அசஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் அசஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் புட்டிங் இட் இன்டு அ ப்ராக்டிஸ். கிராஜுவலாக இந்த சின்ன மாற்றம் ஏற்படுத்தி இதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்க சயின்ஸ். எவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடோடு இருக்க ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறப்ப எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு உடம்புல மாற்றம் வர்றதுக்கு? இந்த ஃபண்டமெண்டல் புரிதலை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸை அப்ளை பண்ணுறீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யுவர் கிளைண்ட். ஸோ அதை விட்டுட்டு ஒரு அரைகுறை இன்ஃபர்மேஷனை, நமக்கே தெரியாத இன்ஃபர்மேஷனை எதுலேயோ ஒன்றுத்தில் பார்த்துட்டு அதை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ யூடியூப் எல்லாமே தப்பா சார்? நான் அப்படி சொல்லவே வரல. யூடியூப் அண்ட் கூகுள் இஸ் அ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் நல்ல நம்பிக்கை இருக்குது. இதில் ஒரு புதுசாக எதையோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு ஆவல், அந்த நான் சொன்னால ஆங்ஸைட்டி பேஸ்டு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கேரியர் ஃபவுண்டேஷன், அதாவது ஃபிட்னஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஆகிறதோ இல்லை நாம் சாப்பாடு எடுத்துக்கிறது கூட நான் அந்த அளவு சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கல. ஸோ தட்ஸ் வேர் ஆக்ஃபிட் அகாடமி கம்ஸ் அப் வித் ஆல் திஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ். நீங்கள் ஆக்ஃபிட் அகாடமியோட சைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர ஒர்க் ஷாப்பை பார்க்கலாம். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஒரு 2-day ஒர்க் ஷாப். கிவ்ஸ் யூ அ கிளியர் சீக்வென்ஷியல் நாலேஜ் அபவுட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் அண்ட் supplementation. So if you are really interested, come and join with us. We'll help you the right way. இது சரியான பாதையை உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக காட்டுவோம். Thanks for watching once again. See you on our next upcoming fitness nutrition workshop.